ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யுஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $5 பக்கம் கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த கேப் டவுன் ஓப்பனிங் எதனால் அப்படிங்கிறத நம்ம நேற்றே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துருந்தோம். எஸ்டர்டே சண்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது ஈரான் யுஎஸ் வார் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் கடைசி கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுவும் முடிஞ்சது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைடில் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் அந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு $5 பக்கம் கேப் டவுன் நடந்திருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் எவ்வளோ அங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 400 பாயிண்ட்ஸுக்கு மேலே கேப் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஃப்ரைடே க்ளோசிங் 9168. ஸோ அதுலேருந்து ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் டவுன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8600 ஆர் 500ல் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் கண்டினியூவாக ஒன்று ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு அங்கேருந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 8367. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் டவுன் நடக்கிறப்ப கண்டிப்பாக அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தான் கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கீழே இறங்கணுன்னே கொஞ்சம் ரெக்கவரி ஆனாலும் கூட இந்த இடம், இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான் நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 9057. ஸோ இந்த இடம் வந்தால் அகெயின் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பொசிஷனில் தான் இன்றைக்கி மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி தான். ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட் நான் ட்ராப் பண்ணலை. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது கேப் ஃபில்லிங் ஏரியா, அதாவது 276.2. சப்போஸ் கேப் டவுன் விழுந்தால் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலில் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அந்த இடத்துல ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் ரெக்கவரி ஆனது அப்படின்னா இந்த இடம் 276.2ல் ஸோ அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்குது. ஓகே. ஸோ கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ க்ரூட் ஆயில் எல்லாம் இறங்குறப்ப இன்வெஸ்டர்ஸோட கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வரில் தான் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? போர் நிற்க தானே போகுதுங்க, அப்போ கோல்டு இறங்கணும்ல அப்படின்னு கேட்கலாம். அந்த கான்செப்ட் கிடையாது. இப்போ யூஎஸ் ஆயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா WTI க்ரூட் ஆயில் ஒரு $5 பக்கம் டவுனில் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஸோ இன்வெஸ்டர்ஸோட கான்சன்ட்ரேஷன் இனிமேல் கோல்டு அண்ட் சில்வரில் தான் இருக்கும். அதாவது இந்த பாசிட்டிவ் நியூஸ் கண்டினியூ ஆனது அப்படின்னா இப்போ ஈரான் அண்ட் யூஎஸோட வார் நியூஸ் இன்னும் கொஞ்சம் சாதகமாகலாம் வந்துட்டு இருந்தது அப்படின்னா கோல்டு சில்வர்லாம் தொடர்ந்து நமக்கு ஏறத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டோட ஃபாரெக்ஸ் லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4589 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் சில்வரும். ஸோ சில்வரும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பை சைடு தான் சில்வரை பொறுத்த வரைக்கும். 78.90 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்விங் டார்கெட் $89 வரைக்கும் நாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணலை, பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும்தான். ஸோ 1,60,267 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அங்கேருந்து 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான் நமக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ கேப் ஃபில்லிங் ஏரியாங்கிறது இந்த ஹையை சொல்கிறோம். எப்படியும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கும். ஸோ இந்த ஹை தான் நமக்கு கேப் ஃபில்லிங் ஏரியா. அந்த கேப் ஃபில்லிங் ஏரியாங்கிறது 1,59,591. நெக்ஸ்ட் சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வர் அதே மாதிரி தான் பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 2,76,408. ஸோ கேப் அப் ஓப்பனிங் தான். நெக்ஸ்ட் கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் கூட இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் தான் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் காப்பரும் சேம் கண்டிஷன் தான். ஒரு கேப் அப் ஓப்பனிங் 1354க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக க்ரூட் ஆயில் அப்புறம் நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே செல்லிங் ப்ரெஷரில் தான் ஓப்பன் ஆகுது. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே பையிங் ப்ரெஷரில் தான் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ரூட் ஆயில் ஒரு $5 இறங்குறப்ப கண்டிப்பாக மற்ற வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலலாம் நல்லாவே ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். இப்போ கிஃப்டி நிஃப்டி எல்லாம் ஒரு 301 பாயிண்ட்ஸ்.
ஸோ கிஃப்டி நிஃப்டி 300 பாயிண்ட் கேப் அப்பில், அதாவது 300 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ அந்த கேப் அப் ஓப்பனிங் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லைனா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதை பற்றியும் நம்ம நேற்றே பேசியிருந்தோம், இன்னொரு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆர்பிஐ வந்து 2.87 lakhs crores வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஒரு $500 billion வந்து நெக்ஸ்ட் 5 yearsக்கு வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் நியூஸுங்கிறனால நமக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் அங்கேருந்து கண்டினியூஸாக கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 points பக்கம் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. அடுத்தது வேர்ல்டு ஸ்டாக், அதாவது வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாசிட்டிவில் தான் இருக்குது. நம்ம இதிலே பார்த்துருந்தோம். இப்போ நிக்கி, ஸ்ட்ரைட் டைம்ஸ், ஹேங்ஸாங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 8.75 points பக்கம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸு எல்லாமே பாசிட்டிவில் தான். அதிகமாக கொடுத்துருக்கிறது விப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்து விப்ரோ ஸ்டாக் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது, 1.52%. ஸோ ஓவராலாக எல்லா செக்டார்லேயுமே நமக்கு வந்து கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ எந்த ஸ்டாக்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கனால அப்படின்னா முழுக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு தொடர்ந்து கொஞ்சம் பாசிட்டிவில் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி ஐடி செக்டர் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ விப்ரோவோட ஏடிஆர் வேல்யூஸ் 1.52% இருக்கனால ஸோ விப்ரோ அண்ட் ரிலையன்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான, பை சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.